கதிரவடி ஸ்ரீ வீரகத்தி அறநெறி பாடசாலையில் அறநெறி ஆன்மீக வலுவூட்டல் விழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதோடான காட்சிகளை பார்க்கலாம். பாருங்கள் காணொளிக்குள். இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களினுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்து செல்லுங்கள். மாகரை பிரதேசத்தின் பழம்பெரும் அறநெறி பாடசாலை ஒன்றான கதிரவடி வீரகத்தி அறநெறி பாடசாலையின் அறநெறி ஆன்மீக வலுவூட்டல் நிகழ்வானது 2025/9/21 அன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ வீரகத்தி பிள்ளையார் ஆலய மண்டலில் அறநெறி பாடசாலையின் தலைவர் திரு சி கோணலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக அதிர்ச்சி சம்பிரதாயம் வரவேற்கப்பட்டது. மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து பூசை நிகழ்வுகளும் அங்கே இடம்பெற்றதை தொடர்ந்து பஜனை வழிபாடுகளும் சிறப்பான முறையில் நிகழ்வை அலங்கரித்தன. பாதத்தில் ஓரிடம் வேண்டும், தாழிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும். அருள்வாயீஸ்வரனே, அன்பே அருணாச்சல சிவனே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூசையைத் தொடர்ந்து ஏனைய நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பான முறையில் இனிதே ஆரம்பமாகியது. அந்த வகையில் எமது கிராமத்திலே இதுவரைக்கும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வந்த இந்த அறநெறி பாடசாலையானது சில தடங்கல்கள் காரணமாக சற்று மந்தகதியிலே நிகழ்ந்து அதிதிகளையும் அன்பான ஆசிரியர்களையும் அதேபோன்று அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்திலே வருக வருவதாக நான் மாலை வணக்கத்திலே எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் எங்களுடைய வழிகாட்டிகளாக இருக்கின்ற திருவாளர் பொன் ராமச்சந்திரன் சார், அதே போன்று திருவாளர் எஸ் இந்திரன் சார், அதே போன்று அப்போது இருந்த பல கல்வி மாணவர்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் நாங்கள் யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியிலே, அதாவது இடப்பெயர் விநாயகரை வணங்குங்கள், சிவமயம் என்றார்கள். சிவனுடைய அடையாளங்கள் சின்னங்கள் அனைவருடைய முகங்களில் சைவத்தின் முழுமுதல் கடவுளாக விளங்குகின்ற சிவனுக்கெல்லாம் அவர்தான் தலைவர் என்பதை இங்கே விளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 6 வகை சமயங்களையும் சேர்த்தவையாகத்தான் எதிர்காலத்தில் அறநெறி பாடசாலைகள் அமைய வேண்டும். எது எவ்வாறு இருந்தாலும் வீரகத்தி அறநெறி பாடசாலை, அறம் என்றால் தர்மம், நெறி என்றால் தர்ம கருத்துக்கள், அந்த சமய அந்த தொன்மை வாய்ந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பொருள் செடியை இன்றும் தேடிக்கொண்டிருக்கின்ற எமது அந்த இந்து சமயத்தில் பல்வேறு வகையான அறநெறி தர்ம கருத்துக்கள் பல்கி பெருகி காணப்படுகின்றது. அறம் என்றால் என்ன என்பதை எமது சமூகம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அறத்தை பற்றி சும்மா பார்ப்போம் சாதாரணமாக. அந்த தர்மம், அந்த பூசகர் ஐயா அவர்களே,
இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அனைத்து பிரமுகர்களே, மாணவ செல்வங்களே மற்றும் இங்கே குழுமியிருக்கின்ற அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை முதல் இன்று மீளெழுச்சி பெற்றிருக்கின்றது. கடந்த மாதம் இந்த அறநெறி பாடசாலையை ஆரம்பிக்க வேண்டும் என எமது கோரளைப்பற்று வடக்கு மாகாண பிரதேச கலாச்சார உத்தியோக தலைமையிலே இந்த கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எமது அறநெறி பாடசாலையினுடைய அதிபர் மற்றும் ஆசிரியர்கள், இங்கே வருகை வந்திருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வார்கள். ஆண்டவனுக்கு மனிதர்களுக்கு செய்கின்ற சேவை நேரடியாக ஆண்டவனுக்கு போய் சேரும் என்று சொல்வார்கள். இந்த சிறார்களுடைய கல்வியிலே முக்கியத்துவம் வழங்குகின்ற பட்சத்திலே அவர்களுடைய பண்புகள், இந்த அறநெறியினுடைய நோக்கம் இள வயதிலிருந்து அவருடைய நடத்தை, ஒரு மனிதன் ஒரு எங்கு சென்றாலும் ஒரு நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் அவனுடைய ஒழுக்கம் முக்கியமாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் இந்த பாகரை பிரதேசத்திலே இந்த கதிரவழி கிராமமானது ஒரு பூர்வீக கிராமமாகவும் சைவத்திற்கும் தமிழுக்கும் பெயர் போன ஒரு கிராமமாக தொன்று தொட்டு விளங்கி வருவது நாம் அனைவரும் அறிந்து 5 மாதங்களுக்கு முதல் இதே ஆலய மண்டபத்திலே எங்களுடைய இந்த ஆலயத்துக்கான நிர்வாக பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. அந்த இடத்திலே நாங்கள் நிர்வாக தலைவருக்கு நிர்வாகத்துக்கு ஒரு அன்பான கோரிக்கையை விடுத்திருந்தோம். இந்த பிரதேசத்திலே பல்வேறு காலமாக இயங்கிக் கொண்டு அல்லது இயங்குவதிலே சிரமங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற 2 மன்றங்களை புத்தியர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஆலய பரிபாலன சபையிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தோம். அறநெறி பாடசாலைகளின் மீள் உருவாக்கம், இந்திரஜன் மன்றத்தின் புத்தாக்கம், இந்த 2 விடயங்களை உள்ளடக்கிய வகையிலே பிரதானமாக இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தினர் அந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையை விடுத்திருந்தோம். அதை சிறமேற்கொண்டு வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்குள்ளே மிக விரைவாக துரிதமாக செயற்பட்டு இவ்வாறான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. உண்மையிலே அந்த நிர்வாகத்தினருக்கு தங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து மிகவும் சிறப்பான முறையிலே அந்த அறநெறி பாடசாலையினை 2 பெண் ஆசிரியர்கள் தலைமையேற்று மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். அவர்களுக்கான கௌரவத்தினை நாங்கள் இந்த வேளையிலே அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அந்த வகை இந்நிகழ்வில் அறநெறி பாடசாலையிலே அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய 2 ஆசிரியர்கள் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து அறநெறி மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் இங்கே வழங்கி வைக்கப்பட்டமை சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது துவர்ந்து போகின்ற நிலையிலே இருந்த கதிரவழி வீரகத்தி அறநெறி பாடசாலையினை மீளுருவாக்கம் செய்கின்ற இந்த நிகழ்வானது இன்றோடு நின்றுவிடாது அனைவருடைய உதவி ஒத்தாசைகளுடன் வீரநடை போட வேண்டும் என்பதே எங்களுடைய அவா. எனவே எமது ஆலோசகர் திரு ரூபன் குறிப்பிட்டது போன்று மிகவும் சிறப்பான முறையில் அனைவரின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற இந்த பெருவிழாவிலே மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை கனிஷ்கா கோம்போஸ் பிரைவேட் நிறுவனத்தினுடைய தலைமை முகாமையாளர் திரு ஆறுமுக மோகேஸ்வரன் அவர்கள் வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று இந்நிகழ்வில் பல்வேறு வகையிலும் பல்வேறுபட்ட உதவிகளுக்கு முன்னுதாரணமாக பல அன்பர்கள் தாமாக முன்வந்து இந்த செயற்பாட்டிலே பங்களித்தமை இங்கே விசேடமாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.
நிகழ்வுக்கு 2 அரசியல் பிரமுகர்களும் வருகின்றனர். எமது பிரதேசத்தினுடைய கௌரவ பிரதேச உறுப்பினர்கள் இருவருடைய வருகை இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நீங்கள் எமது கிராமத்தினை சார்ந்த எங்களது பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் எமது மாணவருடைய கற்றல் உபகரணங்கள், பிள்ளைகளுடைய இசைக்கருவிகள், அது மாத்திரமல்ல ஆசிரியருக்கான கொடுப்பனவுகள், பல்வேறு குறைபாடுகள் எமது அறநிலை பாடசாலை இருக்கிறது. உங்களால் முடிந்தளவான பங்களிப்புகளை இந்த அறநிலை பாடசாலைக்காக செய்தீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எமது இந்த நிகழ்வு சிறப்புறுவதற்காக பல்வேறு வழிகளில் எமது நண்பர்கள் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற 100 அபியாச கோப்பைகளை ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. இந்த ஆரம்பத்தை அடுத்த கட்டம் நிச்சயமாகி கொண்டு செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவர் கல்வி மூலமாக ஒழுக்கமான சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நம் அனைவரின் கைகளிலே இந்த பொறுப்புகள் தங்கி கலைகலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற பெருமை என்ற அடிப்படையில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களது பங்களிப்பு மிக மிக அவசியமானது என்ற விடயத்தை கௌரவ உறுப்பினர்களுக்கும் இங்கே புள்ளிவிருக்கின்றனர். பீரகத்தி அறநிலை பாடசாலையை மீண்டும் புத்துணர்ச்சியுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்குடன் கதிரவழி பீரகத்தி விநாயகர் ஆலய பரிவாரண சபை, அத்தோடு பீரகத்தி அறநிலை பாடசாலையுடைய அதிபர் திரு சிவ கோணலிங்கம் மற்றும் நிர்வாகத்தினர், கலைக்குழுக்களின் பிரதிநிதிகள், அறநிலை பாடசாலையினுடைய நிர்வாகத்தினர், அத்தோடு அறநிலை பாடசாலையின் ஆலோசகர்கள், பாடசாலை அதிபர்கள், வர்த்தகர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலதரப்பட்டவர் இணைந்து நிச்சயமாக இந்த செயற்பாட்டை முன்கொண்டு செல்வதற்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை தருவதாகவும் குறிப்பிட்டனர். அத்தோடு அறநிலை மூலம் ஒரு ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்குவதற்கு தாம் எப்பொழுதும் பக்கபலமாக இருப்பதாகவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் சிறப்பாக அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு ஆலய பரிபாலன சபையினர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு சமூக மட்ட அமைப்புகள் அவர்களும் இங்கே வருகை தந்துள்ளார்கள், அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இங்கே இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கின்ற வர்த்தகர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கே அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் இதே போன்று மேலும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் கணரூபன். நன்றி நண்பர்களே, நன்றி.